பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான ரோஜா சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகராக அறிமுகமானவர் சிபுசூரியன். சிபுசூரியன் ரோஜா சீரியல்ல அர்ஜுன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த சீரியலானது ரசிகர்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு பெற்று சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த சீரியலுக்கு பிறகு சந்திரலேகா, லட்சுமி ஸ்டோர், பூவே உனக்காக, அன்பேவா, கண்ணான கண்ணே என பல சீரியல் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான நடிகராக தான் சிபுசூரியன் அவர்கள் வலம் வந்துகிட்டு இருக்காரு. இவர் தற்சமயம் பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க கெட்டிமேளம் சீரியல்ல வெற்றி அப்படின்னு கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு இருக்காரு. கெட்டிமேளம் சீரியல்ல சாயா சிங், சிபுசூரியன், விராட், சௌந்தர்யா ரெட்டி, பிரவீனா பொண்ணு என்ன பலரும் நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் ஒளிபரப்பாக ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு தான் இருக்குது. சீரியல்ல சிபுசூரியன் சாயா சிங்கை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகள் தான் இந்த சீரியலின் கதைக்களம். இப்ப கெட்டிமேளம் சீரியலானது விறுவிறுப்பாக இருக்குது. இந்த நிலையில் கெட்டிமேளம் சீரியலிருந்து சிபுசூரியன் விலகுவதாக தகவல் வெளியாக இருக்குது. சிபுசூரியன் எதனால சீரியலிருந்து விலகினார் அப்படிங்கிற எந்த ஒரு காரணம் தெரியலங்க. திடீர்னு சிபுசூரியன் கெட்டிமேளம் சீரியலிருந்து விலகினது அவருடைய ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். சிபுசூரியன் சீரியலிருந்து விலகினா அப்ப அவருக்கு பதிலாக யார் சீரியல்ல வெற்றி கதாபாத்திரம் நடிக்க அப்படின்னு பலருடைய கேள்வியா இருக்கும். ஆமாங்க, இனிமேல் கெட்டிமேளம் சீரியல்ல வெற்றி கதாபாத்திரத்தில் நடிகர் ஸ்ரீகுமார் கணேசன் தான் நடிக்க போறாரு. நடிக்கிற ஸ்ரீகுமார் இதற்கு முன்னாடி யாரடி நீ மோகினி, வானத்தை போல, தேவதை கண்ணன், தாயுமானவன், தலையணிப்புகள், நாணல், மலர்கள், ஆனந்தம், தனம் என பல ஹிட் சீரியல் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் தான். இவர் தற்சமயம் கெட்டிமேளம் சீரியல் நடிக்கிறதுனால இன்னும் இந்த சீரியல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க சிபுசூரியன் அவர்கள் சீரியலிருந்து விலகை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரெடபிள் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.